ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜுக்கு வந்து நம்ம ட்ரே தான் வைக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து இப்படி உட்காந்து அடிக்கிற நேரத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கொடுத்தா அவங்களே அடித்து கொடுத்துருவாங்களே ப்ரோ, நீங்கள் இதுக்கு ப்ரோ உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு விருப்பத்துக்கு வந்து நம்ம அடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க அடித்து தர்றது வேறு ஒன்றா இருக்கும். அது வந்து எல்லோரும் நான் சொல்ல, சில பேர் வந்து புறா குண்டு தானேன்னு சொல்லிட்டு சும்மா அடிப்பாங்க, நம்ம சொல்கிற மாதிரி அடிக்காமல் சும்மா அடித்து தருவாங்க. சில பேர் பக்காவை அடித்து தருவாங்க. நமக்கு எப்படி அடித்து கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு இந்த கேஜ் அடிக்க நமக்கு 300 ஆகுது. நம்ம சேல் பண்ணலாம் 500 சேல் பண்ணுவோம். ஆனால் அதுவே வந்து அவங்க அடிக்கிறதுக்கே நம்ம ஒரு 300 நம்ம பொருள் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாலுமே அவங்க வந்து 100 150 அடித்து தரக்கு இல்லை 200 கூட சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு மேலேயே கூட சில பேர் சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படி இந்த குண்டுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் கூட நமக்கு வந்து பெட்ரோல் செலவு ஒரு 50 போட்டால் கூட ஒவ்வொரு குண்டாக அடித்து வரணும். 50 போச்சுன்னா அதுவே 500 வந்துடுது. ஆனால் நம்ம இப்போ பெட்ரோல் செலவு எல்லாம் நம்ம பெட்டியில் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் செலவெல்லாம் பார்த்தாலே நமக்கு மொத்தமே 400 தான். ஏன்னா இது ஃபுல்லாக இந்த கடை நான் வாங்குகிற கடை ஃபுல்லாக இந்த ஆப்பிள் வெட்டி வாங்குகிற கடை ஃபுல்லாக எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான். அதனால் எப்படியும் நான் வந்து 100 பெட்ரோல் போட்டால் தான் போய் வாங்கிட்டு வர முடியும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் போக முடியும். அதுவும் என் வண்டி வந்து பயங்கரமாக பெட்ரோல் குடிக்கும். ஏன்னா என் வண்டி வந்து ரொம்ப பழைய வண்டி, ஆனால் பயங்கரமாக பெட்ரோல் குடிக்கும். அதிகமாக 1 லிட்டரு போட்டால் தான் நான் போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் எனக்கே அது 400 வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கும் அது மாதிரி தான் வரும். அதனால தான் அது போக நம்ம இஷ்டம் நம்ம அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி நமக்கு கரெக்டாக இல்லைன்னா நம்ம அது மெயினாக கரெக்டாக இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும். நான் அதுக்காக தான் சைனா கேஜே வாங்காமல் நிப்பாட்டினேன். சைனா கேஜும் இருந்துச்சு, கடையிலே எதுவுமே கேஜெலாம் அடிச்சலாம் இருந்துச்சு கம்பியில். அதெல்லாம் வாங்காமல் நிப்பாட்டினதே அதுக்கு தான். ஏன்னா எனக்கு தேவையான சைஸ் வந்து அதில் கிடைக்காது. நான் அடித்தா மட்டும் தான் எனக்கான சைஸ் என்னது என்னால் போட முடியும். மற்றவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், எனக்கான சைஸ் அதில் கிடைக்காது. அதேமாதிரி எனக்கு திருப்தியாகவும் இருக்காது, நம்ம அடித்த மாதிரி திருப்தியாக இருக்காது. இந்த கேஜில் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க வந்து எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சீரியஸாக வந்து இது நான் கையால் அடித்தனால எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்னன்னு தெரில. ஆனால் செம்ம ஹாப்பி நான் இந்த கேஜில் அடித்ததுலேருந்து. எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்து வந்திருக்கு. நம்ம இதுமாதிரி கேஜி அடித்து கூட சேல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இத்தனை நாள் வந்து ஆன்லைன்லலாம் கேஜி தரேன். ஆனால் இந்த கேஜி அடித்ததுலேருந்து நம்ம இதுமாதிரி கேஜி அடித்து சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலேயே எனக்கு இது மாதிரி அடிக்க தான் பிடிக்கும். அதுபோல் எனக்கு வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கவும் பிடிக்காது. நான் சொந்தமாக அடித்து நான் சொந்தமாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்போவுமே. அதனாலேயே எனக்கு வந்து நான் இப்படி அடிக்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த ஐடியாவும் நம்மள்ட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரே அடிப்போம். ட்ரே அடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. சுத்தியல், கட்டிங் பிளேயரு, கட்டரு, அப்புறமா உளி, பேனா, ஸ்கேலு, டேப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது போக ஃப்ளாட்டு கீழே வந்து ஃப்ளாட்டான கட்டை எடுத்தாச்சு. சைடில் வந்து கட்டை கொடுக்க ரிப்பேர் கட்டைங்களாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே எடுத்தாச்சு. கட்டுற மட்டும் எல்லாம் யோசிப்பீங்க, என்ன கம்மியாக வெட்ட போய்ங்க எதுக்கு கட்டுறேன்னு. வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஆணி இருக்கும். சில இதில் இந்த ஆணி வந்து மண்டை உடஞ்சிட்டுனா அந்த கட்டரை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கட்டரை எடுத்துகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஆணி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இல்லை ஆணி தட்ட வேண்டாம். ஆணி தட்டுறதுக்கு முன்னால் இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் அடிச்சிருவோம். ஃப்ரேம் அடித்தா தான் இந்த ஆணியை தட்டி கட்டை அடிக்கிறது நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அடித்து வச்சுருவோம். ஆனால் ஃப்ரேம் அடிக்க டைம் ஆகும். இந்த கட்டையில் ஆணியை தட்டிட்டு இந்த கட்டையை அடிக்க கூட டைம் வந்து ஈஸி தான். இந்த ஃப்ரேம் அடிக்க தான் நம்ம யோசிச்சு அடிக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எல்லாத்தையும் கரெக்டான சைஸை வெட்டிட்டு எப்படி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கட்டையை வெட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நீங்கள் வந்து இது மாதிரி கேஜி அடிக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ உள்ள கட்டையை இது மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இது வந்து இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 அடி நீளம் கட்டை வந்து எடுத்தாச்சு. இங்கிட்ட ஆணி இருக்குது, இங்கிட்ட ஆணி இருக்குது. அதேமாதிரி அந்த சைடு கட்டையும் எடுத்தாச்சு. பேக் சைடில் சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, குப்பை வண்டி வந்திருக்கு, அதான் சவுண்டு கேட்குது. கொஞ்சம் அது மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். என்னன்னா இந்த மாதிரி இந்த கட்டையை வந்து வெட்டிட்டேன். ஆனால் 2 அடி இந்த கட்டை. ஆனால் நமக்கு தேவையானது 21 இன்ச்சு. ஆனால் இதில் வந்து 24 இன்ச்சு வந்து இருக்குது. 2 கட்டையும் அதே மாதிரி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கட்டையை வந்து கம்மியாக வச்சு தான் இந்த மாதிரி கூண்டு அடிக்க ரெடி பண்ணியிருந்தேன். இல்லை இந்த கட்டையோட முனையை வந்து ஆணி இருக்கா, அந்த சைடு ஆணி இந்த சைடு ஆணி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். இதை வந்து உள்ளே வச்சு கரெக்டான சைஸில் வந்து
மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அளக்கணும். அளந்து இங்கிட்ட வந்து மைனஸ் பண்ணிட்டு பின்னாலேயும் மைனஸ் பண்ணணும். கரெக்டான சைஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அறுக்கணும். அறுத்துட்டு நம்ம கட்டை வந்து வச்சா கரெக்டாக உள்ளே வருதான்னு மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த கட்டையை வந்து அதேமாதிரி இருந்தால் அறுக்கணும். ஏன்னா எல்லா கட்டையும் ஃபஸ்ட்டு அறுத்துட்டோம்னா சைஸ் மாறினா வேறு கட்டை நம்மள்ட்ட எல்லாம் போய் வாங்க தான் செய்யணும். ஆனால் ஒரு கட்டையை அறுத்துட்டு அதுக்கடுத்தாலும் ரெண்டாவது கட்டை வந்து அறுக்கணும். அது போக நடுவில் வந்து இந்த கட்டையும் இப்படி வந்து வரும். இந்த கட்டையுமே இந்த கட்டை வந்து இந்த கட்டையில் தான் இருக்கும். அதனால் இதுக்கும் கரெக்டாக அதே மாதிரி அளந்துட்டு இதுக்கும் ஆணி 2 சைடு இருக்குது. அதே மாதிரி ஆணியை வந்து வெட்டிட்டு ஆணியை பகுதியை வந்து வெட்டிட்டு மீதி கட்டையை இதில் வந்து அடித்து அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போ வாங்க அடித்து முடிச்சுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணோம். 9 மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சென்டிமீட்டர் 9.5 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து காமிச்சிது பாருங்கள். இதில் 9 சென்டிமீட்டரா இங்கே பாருங்கள். 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் காமிச்சிது. அதுக்காக அப்படின்னா 9 வந்து பிரிக்கணும் 4.5 பிரிக்கலாம். அதுக்காக நான் இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக 4.5 சென்டிமீட்டரில் இங்கிட்டும் கரெக்டாக அதுக்கப்புறமா இதில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளூ இதில் கரெக்டாக வச்சு இதுலேயும் 4 பிரிச்சுருக்கேன். அப்போனா எனக்கு வந்து கரெக்டாக வந்து 21 தானே ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ஆனால் வரல. இப்போ அதையும் நீங்கள் வந்து நான் மெஷர் பண்ணி காமிக்க பாருங்க. இப்போதைக்கு நம்ம 2 அடி இந்த கட்டையோட கரெக்டான லென்த் 2 அடி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் நான் இங்கிட்ட வந்து என்னோடய ப்ளூ மார்க்கில் வந்து நான் வச்சுக்கிறேன். ப்ளூ மார்க்கில் வச்சுட்டு இங்கிட்ட காமிக்க பாருங்கள். இந்த ப்ளூ மார்க்கில் பாருங்கள் 20 தான் வருது. ஆனால் 20 கூட வரல. 20 கீழே கம்மியாக தான் வருது. பார்த்துக்கோங்க 20 வருது. கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் 21 நமக்கு தேவை. அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. நமக்கு ஒரு அரை சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோன்னா இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். நான் வந்து இதை வந்து எதுக்காக மெயினாக எடுக்கிறேன்னா நிறைய பேர் மெஷர் பண்ணிட்டு சரி மெஷர் பண்ணிட்டோம் கரெக்டாக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அறுத்துருவோம். அறுத்ததுக்கப்புறம் அளந்து பார்த்தா தப்பாக இருக்கும். அதனால் அறுக்கிறதுக்கு முன்னாடி பேனை வச்சு மார்க் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தானே அருங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 21 இருக்கா. இது இங்கே பாருங்கள். இந்த ப்ளூ மார்க்கை தாண்டி 21 இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மார்க்கை நான் தாண்டி தான் வச்சுருக்கேன் டேப்பை. அதனால் கரெக்டாக 21 உள்ளே வந்துடும். எனக்கு அங்கிட்ட ஆணியும் கட்டாயிரும் இங்கிட்ட ஆணி கட்டாயிரும். அது போக இருக்க கட்டையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே இது மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மெஷர் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு போட்டுறாதீங்க. 2-3 வாட்டி மெஷர் பண்ணிவிட்டு ஏன்னா 2-3 வாட்டி அறுக்கிறதுனால தப்பு இல்லை. தப்பாக அறுத்துட்டா தான் தப்பு. அதனால் 2-3 வாட்டி மெஷர் பண்ணி வந்து அறுத்துக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு அறுத்துறாதீங்க எப்போவும். இப்போ வாங்க நான் எல்லா கட்டையும் அறுத்துட்டு உங்களை வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கட்டையை வந்து அடிக்கவே முடியல. ஏன்னா இந்த கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வெட்டி அடிக்க முடியலை. அதனால் நம்ம வந்து திரும்பி ஆப்பிள் பெட்டி கட்டைக்கே வந்துட்டோம். இதில் முன்னே வந்து கொஞ்சம் கேப் மட்டும் ஊழும். அதில் மட்டும் ஏதாவது ஒரு கட்டை வச்சு அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு. இப்போதைக்கு திரும்பி ஆப்பிள் பெட்டி கட்டையை கீழே வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆணிலாம் ஆணிலாம் ஒரு ஓரமாக போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன தப்பு வந்து எல்லாருமே நம்ம செய்வோம். அதை தான் வந்து சொல்கிறதுக்காக வந்தேன். என்னதுன்னா இப்போ வந்து நம்ம உள்ளக கட்டையை வந்து மொத்தம் எனக்கு 50 சென்டிமீட்டர் இருந்துச்சு. நமக்கு 45 சென்டிமீட்டர் தான் தேவைப்பட்டுச்சு. 5 சென்டிமீட்டர் வந்து விட்டுணும். ஆனால் இப்போ இந்த கட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மேலே இந்த கட்டை வந்து சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த கட்டை தான் உள்ளே போகுது. இந்த வரிசையில் இருக்க எல்லா கட்டையும் உள்ளே போகுது. அதுக்காக மேலே வச்சு பார்த்தேன் எத்தனை கட்டை தேவை எத்தனை கட்டை தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போது தான் ஒரு இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். வெளியே வந்து நமக்கு 18 அடி. ஆனால் 18 அடி சொல்கிறோம் 18 இன்ச்சு முட்டையை வச்சு காமிக்க பாருங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 18 இன்ச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு 46 சென்டிமீட்ரு இந்த குண்டு. ஆனால் நமக்கு உள்ளே வந்து எத்தனை சென்டிமீட்டர் தேவைப்படும்னு நமக்கு நான் இன்னும் அளக்கலை. ஆனால் எல்லாருமே என்ன செய்வோம்னா இந்த 46 சென்டிமீட்டரில் இந்த கட்டையை வெட்டிட்டு கட்டை உள்ளே போக மாட்டேங்காமல் கூண்டாத தப்பாக அடிச்சோம்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது உள்ள அளவு அளந்து பார்ப்போம் தப்பாக இருக்கும். அதான் எல்லாம் மேக்ஸிமம் தப்பு ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து டேப்பை எடுத்து அளந்து பார்த்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு அளந்து காமிக்க பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெஸ்டனா இப்போ பாருங்கள் எனக்கு 43 சென்டிமீட்டர் தான் வருது உள்ள கட்டையோட அளவு. நல்லா பார்த்தா 43 சென்டிமீட்டர் தான். ஆனால் வெளியே 45 2 சென்டிமீட்டர் கம்மியாக தான் நம்ம வந்து வெட்டணும். கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் இந்த கட்டைங்க நமக்கு 7 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டு தான் வெட்டணும். அப்படி வெட்டும் போது நிறைய பேர் வந்து தப்பாக வெட்டுவாங்க. சில பேர் என்னென்னா இது மாதிரி டேமேஜ் ஆகிருக்க சைடு வந்து சில பேர் வெட்டிடுவாங்க. சில பேர் கவனிக்காமல் இந்த சைடு நல்லா இருக்க சைடை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் டேமேஜாக இருக்க சைடு வந்து கவனிப்பாங்க.
அதுமாதிரி ஃபஸ்ட்டு கவனிக்காமல் அடிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே இதுமாதிரி கட்டையை அடிக்கிட்டு எல்லா கட்டையும் பக்காவாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கம்மா கட்டையை வந்து வெட்ட ஆரம்பிங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து உள்ளே அளந்து பார்த்தனால நான் வந்து கரெக்டாக போட்டேன். நான் வந்து வெளியே அந்த 18 இன்ச் அளவு தான் இந்த கட்டையில் வந்து கொடுத்து வெட்ட யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் யோசித்தேன் இது உள் போகிற கட்டை உள்ளே என்ன அளவுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். உள்ளே வந்து 17 தான் இன்ச்சு. அதனால் கரெக்டாக வெட்டணும். அதை இப்போ நான் உங்களுக்கு வெட்டி முடிச்சுட்டு உள்ளே வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க நான் வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஒரு ஃபோன் கால் வந்துட்டு நம்ம ஆப்பிள் பெட்டி ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கான், வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால் போய் எடுக்க போகிறோம். இப்போ வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்ச கேஜை வந்து பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பேர்த்த வச்சு அதே மாதிரி கீழே சைடில் இதே அடிக்கிறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது கட்டையை வெட்டினதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து அடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. உள்ள ட்ரே வச்சிடலாம். இப்போ நம்ம போயிட்டு வந்து வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.